வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அரவிந்த் உறுதிமொழி. முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனம் கண்டுபிடிப்பு. இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் தாமதமாகலாம், சர்வதேசத்திடமிருந்து கிடைத்த தகவல். இரு பொருட்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிப்பு. அனுர அரசாங்கத்திடம் 25 சிவில் அமைப்புகள் முன்வைத்துள்ள கூட்டு வலியுறுத்தல். சமூக துரோகிகளுடன் கூட்டு சேரப்போவதில்லை, ரிசார்ட் பதியுதீன் திட்டவட்டம். அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. நாட்டில் இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கட்டுவாப்பட்டிய தேவாலயத்திற்கு நேற்று காலை சென்றிருந்த ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் கட்டுவாப்பட்டிய தேவாலய பொறுப்பாளர் அருட்தந்தை மஞ்சுள நிரோஷன் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களும் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர். மேல்மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான போலி இலக்கத்தகடு கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லுணுகல பிரதேசத்தில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்த போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை பிரிவு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் இது கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வேதமுள்ள அவர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பதுளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் தளபதி பிரதம போலீஸ் பரிசோதகர் ஞானக உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர். இதனை அடுத்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் வரை தாமதமாகும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாகம் சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்ய முயற்சிக்கும் அதே நேரம் இலங்கை பொதுமக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கான வழிகளை தேடுபவரே இதற்கான காரணம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் விதிமுறைகளில் உள்ள வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்துவதை ஜனாதிபதி நோக்கமாக கொண்டுள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளில் சிலவற்றை, குறிப்பாக வரி அதிகரிப்புகளை பிற்போட்டு அதன் மூலம் பொருளாதார நெருக்கடியுடன் போராடும் குடிமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கவும் அனுர நிர்வாகம் முயற்சிக்கின்றது. சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களின் இலங்கை பயணத்தின் முடிவில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் இலங்கையின் ஆபத்தான பொருளாதார நிலை, அதிக கடனளவுகள், பணவீக்கம் மற்றும் பலவீனமான நாணயம் என்பன சர்வதேச நாணய நிதியம் அதன் நிபந்தனைகளில் தளர்வை ஏற்படுத்துவதற்கு சவாலாக இருக்கலாம் என்றும் பல சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை நிதியமைச்சு அதிகரித்துள்ளது. உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை 20 ரூபாவால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை 10 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி 10 ரூபாவிலிருந்து 30 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி 50 ரூபாவிலிருந்து 60 ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் இந்த இறக்குமதி வரி அதிகரிப்பால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதற்கு ஆதரவளித்தல் உள்ளடங்களாக முன்னதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்களுக்கு அமைவாக நாட்டில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என 25 சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இது குறித்து சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையம், சட்டம் மற்றும் சமூக நிதியம், பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு, இனக்கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம் உள்ளிட்ட 25 அமைப்புகள் ஒன்றிணைந்து கூட்டறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளன. குறித்த அறிக்கையில் நாட்டில் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் மற்றும் புதிய அரசின் நியமனத்தை இலங்கை அரசியல் மாற்றத்தின் மிக முக்கிய மைல்கல்லாக கருதுகின்றோம். தேர்தலும் ஆட்சி மாற்றமும் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நாடு இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது. நாட்டை ஜனநாயக பாதையில் கொண்டு செல்வதாகவும் ஊழலை இல்லாதொழிப்பதாகவும் தனக்கு வாக்களிக்காதோர் உள்ளடங்களாக நாட்டின் பிரஜைகள் சகலருக்கும் ஜனாதிபதியாக செயற்படுவதாகவும் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அது மாத்திரமன்றி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கோடபாய ராஜபக்ச ஆட்சியில் முன்வைக்கப்பட்ட 20ஆம் திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவளித்தவர்களுடன் எந்த கட்டத்திலும் கூட்டணி சேரப்போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நேற்றைய தினம் மன்னார் மாந்தையில் இடம்பெற்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் அதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தவறு செய்தமைக்காக எமது கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட சிலர் என்று தாமாகவே கட்சியிலிருந்து வெளியேறியதாக கூறுகின்றனர். தவறு செய்தவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவர். இவ்வாறு தவறு செய்த 3 எம்பிகளை எமது கட்சி நீக்கியுள்ளது. இதுபோலவே கிண்ணியாவைச் சேர்ந்த ஒருவரையும் நாம் நீக்கியுள்ளோம் என்று அவர் ரணிலுடன் இணைந்துள்ளார். அது மட்டுமல்ல, கட்சியிலிருந்து அவர் தானாக வெளியேறியதாக ஊடகங்களுக்கு கூறுகின்றார். மக்கள் ஆணையை மீறியவர்களுக்கு மக்களே பாடம் புகட்டுவர். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் எமது கட்சி அம்பாறை மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் போட்டியிடும். சில மாவட்டங்களில் தனித்தும் இன்னும் சில மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தும் போட்டியிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவு விடுத்துள்ளார். பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து முறைப்பாடுகளையும் அடுத்த 2 வாரங்களில் விசாரணை செய்து இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் பொலிஸ் மா அதிபர் இந்த உத்தரவை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.